Never faith will make you ashamed. விசுவாசம் உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. Amen. ஆமென். Many are not known about God's righteousness in this world. நிறைய பேரு தேவனுடைய நீதியை பற்றி அறியல. So that they are stumbling. என்னதான் அவங்க பயப்படுறாங்க, தடுமாறுறாங்க. They are choosing wrong life. அதனாலதான் அவங்க ஒரு தவறான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. Even though they are Christian, அவங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கூட they are not able to choose right life. அவங்களால ஒரு சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியல. Because ஏனென்றால் they don't know knowledge about righteousness. அவங்களுக்கு தேவனுடைய நீதியை குறித்ததான அறிவு இல்லை. They don't know knowledge about faith. அவங்களுக்கு விசுவாசத்தை குறித்ததான அறிவு இல்லை. From where it comes? அது எங்க இருந்து வருகிறது? From where faith comes? எங்க இருந்து விசுவாசம் வருகிறது? From where righteousness comes? நீதி எங்க இருந்து வருகிறது? They don't know. அவங்களுக்கு தெரியவில்லை. So that they are stumbling. அதனாலதான் அவங்க தடுமாறுறாங்க. They are choosing wrong thing. அதனாலதான் அவங்க தவறான காரியத்தை செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. Do you understand? புரியுதா? If you want to be the right man in Christian life, நீங்க ஒரு சரியான மனிதனா வாழணும்னு நினைச்சா you have to know God's determination. கர்த்தருடைய காரியங்களை நீங்க தெரிந்து கொள்ளணும். Amen. Here it is mentioned about God's righteousness. இங்க தேவனுடைய நீதியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. God's righteousness comes from God's faith. தேவனுடைய நீதி தேவனுடைய விசுவாசத்திலிருந்து தான் வருது. Do you understand or not? Maybe it is your faith now. உங்க விசுவாசமா இருக்கலாம். But it is faith of God alone. அது தேவனுடைய விசுவாசம். Because He is the creator of faith. அவர்தான் விசுவாசத்தை உருவாக்கினவர். You are not the creator of faith. நீங்க விசுவாசத்தை உருவாக்கல. It becomes your belongings. நீங்க அது உங்களை சார்ந்தது. Hallelujah. Hallelujah. Through love He has given. அன்பின் மூலமா தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. He has not given directly. அவரு நேரடியாக அதை கொடுக்கல. But through Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமா தான் அதை கொடுத்திருக்கிறார். Already I told you. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல. What is the meaning of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவோட அர்த்தம் என்ன? Jesus Christ means grace. இயேசு கிறிஸ்துனா கிருபை. Through Jesus Christ, you and me having fellowship with Father. இயேசு கிறிஸ்து மூலமா தான் நீங்களும் நானும் தேவனுடைய ஐக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். You can say grace or Jesus. நீங்க கிருபையும் சொல்லலாம், இல்ல இயேசுன்னு சொல்லலாம். Both are same. ரெண்டுமே ஒண்ணுதான். Without grace, கிருபை இல்லாம there is no fellowship for you and me with God. நம்மளால தேவனுடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. Why grace is given for you and me? எதுக்காக உங்களுக்கு என்ன? Never you should make the mistake again like Adam. நம்ம ஆதாம போல மறுபடியும் தவறு செய்யக்கூடாது, பாவம் செய்திடக்கூடாதுதான். Amen. Wonderful translation. Becomes wonderful translator. She becomes. Hallelujah. God is good. That's what I told you before. அதான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். In Christ we are trying is called faith. நாம தேவனை வைத்துக் கொண்டு நம்ம முயற்சி செய்வதுதான் விசுவாசம். Such impact only we are receiving in this prayer. அதுக்காக தான் இந்த ஜெபம். Such impact only we are receiving now. So the translator becomes wonderful. Do you understand or not? She knows.